Hello everyone, it's iThamilan, developer, streamer, engineer. இன்றைக்கி நம்ம இந்த பப்ஜி பேன் அதுக்கப்புறம் இந்த 200 சில்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில நியூஸ்லாம் வந்து ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ஆர் மேபி வந்து டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேச போகிறோம். ஸோ ஜூன் 29 நினைக்கிறேன், கிளியராக எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நிறைய பேருக்கு இந்த டேட் ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்டாக் அப்படிங்கிற மாதிரி பட்ட சில அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு மாதம் கரெக்டாக சொல்லப்போனால் கரெக்டாக ஜூன் 29 நினைக்கிறேன், தெரியல. ஓகே, ஸோ அந்த டைமில் டிக்டாக் பேன் ஆகும்போது நிறைய பேர் கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இது தேவைதாண்டா, என்ன ஆட்டம் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னென்னா டிக்டாக்ஸ் வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பப்ஜி ஃபேன்ஸ்லாம் வந்து டேய் உனக்குலாம் தேவைதாண்டா, ஜெய் பப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் அந்த ஆட்டம் ஒரு மாதத்துக்கு தான் நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது ரொம்பவே பரிதாபமாக இருந்துட்டு இருக்கு. சரி, இன்றைக்கி நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பப்ஜி அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன், அதேமாதிரி டிக்டாக்கும் ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ டிக்டாக் எதுக்காக பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இஷ்யூ, செக்யூரிட்டி இஷ்யூ, blah அண்ட் சைனீஸ் ஆப் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜிக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. PUBG. ஓகே, பப்ஜி இன்ஃபேக்ட் வந்து ஒரு சைனீஸ் கம்பெனியா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா இல்லவே இல்லை, அது ஒரு சவுத் கொரியன் கம்பெனி. அது வந்து ப்ளூ ஹோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ளூ ஹோலுங்கிறது ஒரு சவுத் கொரியன் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அப்போ எதுக்காக இதை வந்து பேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டென்சென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. டென்சென்ட், TENCENT தானே, ஐ திங்க் ஸோ. டென்சென்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கம்பெனி இருக்குது. பப்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா டென்சென்ட்க்கு ஒரு லோகோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நான் வந்து இதை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நான் எமுலேட்டரில் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த டென்சென்ட் இந்த லோகோ நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டென்சென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சைனீஸ் பேஸ்ட் கம்பெனியாக. ஸோ இந்த சைனீஸ் அதனால இதுக்கும் சைனாக்கள் ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கோ பேசிக்கலி. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சைனாக்கும் அந்த சவுத் கொரியாவுக்கும் அது வந்து ஒரு குட்டி ரிலேஷன், இந்த பெரிய அளவுக்கு மேட்டர்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, பட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து மெயினான பாயிண்ட் என்ன தெரியுமா, இது சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணுறதாலையோ இல்லாட்டி பப்ஜியை பேன் பண்ணுறதுனாலையோ இல்லாட்டி மற்ற கேம்ஸை பேன் பண்ணுறதுனாலையோ இல்லவே இல்லை. பட் நான் அதில் சீரியஸாக சில கொஸ்டின்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டிலேயே பப்ஜி பிடிக்காத வேறில் 3 பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் மட்டும் தான் பப்ஜி வீட்டில் விளையாடிட்டு இருப்பீங்க. உங்களோட அப்பா, அம்மா, தங்கச்சி, அக்கா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே எப்போ பார்த்தாலும் இந்த பையன் பப்ஜி விளையாடிட்டு இருக்காங்க, இது யாராவது வந்து தூக்கிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே டைமில் வந்து பப்ஜியை பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு மறக்க முடியாது. ஸோ பப்ஜி பேன் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓட்டெடுப்பில் வந்து எல்லா வீட்லையும் ஒரு ஓட்டு வந்து பண்ணக்கூடாதுன்னு வந்தாலும் 3 ஓட்டு வந்து பண்ணணுங்கிற மாதிரி வரும். ஸோ அதுலேயுமே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தோற்று போயிடுறோம். ஸோ பேட். ஓகே, இப்போ வேறு என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பப்ஜி இருக்குல்ல, பப்ஜி வந்து ஒரு பேட்டில் ராயல், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நான் பேட்டில் ராயலை பற்றியும் பேச வரதுக்கு இல்லை, நான் என்ன எக்ஸாக்ட் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா ஷேரிங், செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் மற்ற கம்பெனிஸ்லாம் டேட்டா ஷேரிங் அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இல்லவே இல்லையா? ஏன் ஃபேஸ்புக் வந்து டேட்டா எடுக்கவே இல்லையா? அண்ட் ஏன் கூகுள் என்ன பண்ணுச்சு, அமேசான் ஏதாவது ஒரு ஃபீடை நீங்கள் பார்த்தா போதும். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பேன், நான் இப்படி ஒரு ஃபோன் வாங்க போகிறேன்டா ஐஃபோன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையில் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் ஐஃபோன் வேணுமாங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு ஐஃபோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆட் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனாவால் இல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி டேட்டா ஷேரிங் எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்குது. பட் எதுக்காக குறிப்பாக வந்து சைனாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கலி இந்த வீடியோட கான்செப்ட் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சில விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக்ஸ் இருந்தாங்களா, டிக்டாக்ஸ் வந்து ஃபாலோவர்ஸ் பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ டிக்டாக்ல அவங்களோட அக்கௌண்ட் போகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் அவங்களால மீட் பண்ண முடியாது. அதே டைமில் வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு சைடில் இருக்குது. இப்போ பப்ஜிக்கு இதே பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ஜி யூசர்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஒரு 3 வருஷம் விளையாடிட்டு இருப்பாங்க இந்த கேமை. இந்த 3 வருஷமாக அவங்க விளையாடிச்சிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் போகும். அதே டைமில் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெக்கவர் பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது அவங்க செலவு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அளவுக்குலாம் ஒன்றும் செலவு பண்ணவே இல்லையா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போச்சு நார்க் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணவே இல்லை. இந்தியாவில் உள்ளவங்க வந்து மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு வந்து 94 மில்லியன் தான் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க ரெவன்யூவில். அண்ட் யூஎஸில் உள்ள அதே அளவுக்கு யூஎஸ்ல வந்து பப்ஜி பிளேஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா $10.1 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்பேரேட்டிவ்லி வந்து இந்தியாவில் வந்து அதிகமான மக்கள் வந்து உலகத்திலேயே அதிகமான மக்கள் பப்ஜி விளையாடிட்டு இருந்தாலும் ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படிங்கிறது இன்னொரு புள்ளி விவரம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஒன் சைட். சரி, ஓகே, அப்போ இந்த வீடியோட கான்செப்ட் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான்
ஓவரா உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால ஆட்டம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது வந்து ஜென்ரலாக நான் வந்து பப்ஜி ஃபேன்ஸ் வந்து நான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. பட் டிக்டாக் வந்து பேன் பண்ணப்பட்டபோது நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். நல்லா யோசிச்சு நம்ம எல்லாரும் சொல்லும்போது மீ இன்க்ளூடர் அப்படிங்கிற மாதிரி வேணா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி தனியாக என்ன ஏன் நீ ஒன்று எக்ஸ்க்ளூட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். ஓகே ஃபைன். அதாவது விஷயம் என்னன்னா அந்த டைமில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைம் உங்களுக்கு டிக்டாக்ல நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு 10,000 பேர் நீங்கள் இழக்கும் போது உங்களுக்கு அது ஒரு ஃபீல் தெரியும்னு சொன்னேன். பட் நிறைய பேருக்கு அந்த டைமில் அந்த ஃபீல் இல்லவே இல்லை. பட் இப்போ வந்து இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நம்மளோட பேர் என்னதுப்பா ஓகே பப்ஜி பேன் பண்ணும்போது பப்ஜி யூசர்ஸ் யாருக்கும் வலிக்குது இல்லை, இதே மாதிரி தான் டிக்டாக்ஸ்க்கும் ஒரு காலத்தில் வலிச்சிருக்கும். இப்போ இதெல்லாம் இங்கே நிற்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, இல்லவே இல்லை. ஃபியூச்சர் எப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கூகுள் இருக்காது. அதுக்கப்புறம் எந்த சர்ச் இன்ஜின் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்ரெடி வந்து டக்டக்டோக்கும் இந்தியாவுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அதை டக்டக்டோ இந்தியாவுக்கு சர்வீஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். பட் உண்மையாக போயான்னு எனக்கு தெரியாது. இது ஒரு சைடில் ஓடிட்டு இருக்குது. ஓகே ஃபைன். ஓகே நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ் கூடயும், அதாவது ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வந்து இருக்கும்போது அந்த கண்ட்ரிஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது இந்தியாவில் உள்ள லெஃப்ட் வித் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, என்னதான் ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டோட சோர்ஸ் கோடு வந்து இந்தியன்ஸ் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இன்னும் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி யாரும் கொடுத்தாங்க. ஆண்டி வந்து இந்தியன் பேர் கிடையாது. இட்ஸ் நாட் அ இந்தியன் சோர்ஸ் கோடு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது சோர்ஸ் கோடு ஓப்பனில் போட்டிருந்தாலும் நமக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன் நீங்கள் வந்து அதாவது ஒரு கண்ட்ரி நீங்கள் பேன் பண்ணிடுவீங்களாமா, அப்போ அந்த கண்ட்ரியில் உள்ள ப்ராடக்ட் மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பட்சத்தில் வந்து நம்ம நாட்டில் என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்ட்ராய்டு இருக்காது, iOS இருக்காது. ஆண்ட்ராய்டும் iOSம் இல்லைன்னா நீங்கள் எதில் போய் விளையாடலாம்னு நினைக்கிறீங்க? லினக்ஸில் விளையாண்டுருக்கீங்களா? லினக்ஸும் ஃபாரினர்ஸ் தாங்க, நம்ம நாட்டில் உள்ளவங்க கிடையாது. ஸோ பேசிக்கலி டெக்னிக்கலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோட் பேஸே கிடையாது. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்மக்கிட்ட வந்து கோட் பேஸ் கிடையாது. அது ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? ஃபோன் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இது இந்த இந்தியா 251 ஏதோ ஒன்று, ஃப்ரீடம் இந்தியா 251 யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரீடம் 251 ஞாபகம் வருகிறதா? ஓகே, இப்போது ஆக்சுவலாக இந்த இதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஏதோ 500 ரூபா தானே, இல்லை 200 ரூபாவா, 251 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறதா ஒரு பேச்சு இருந்துச்சு. நிறைய பேர் காசும் கொடுத்தாங்க. இந்தியாவிலேருந்து தான் சர்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. உங்கள் கையில் அந்த ஃபோன் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, பேசிக்கலி இந்த வீடியோக்கு கன்க்ளூஷன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு இது விளையாடிட்டு இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ட்நைட் விளையாடிட்டு இருக்கலாம், இல்லை சிஎஸ் விளையாடிட்டு இருக்கலாம். எல்லாமே வந்து ஃபாரின் பேஸ்ட் கம்பெனி தான். இந்தியாவில் உள்ள கேமிங் கம்பெனின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லவே இல்லை. இந்தியாவில் உள்ள கேமிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், ப்ளே ஸ்டோரில் ஏதாவது 1-2 இருக்கும் மொபைல் கேம்ஸ் மாதிரி. பட் பிசிக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் டெவலப் பண்ணது, இந்தியாவில் மட்டுமே டெவலப் பண்ணது, வேறு எந்த ஒரு ஃபாரின் டெவலப்பரோட கையும் படாமல் நாங்களே டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கேம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கண்ணு எடுத்து காட்டுங்க. ஸோ இந்த வீடியோட கான்செப்ட் என்ன தெரியுமா? இந்த கவர்மெண்ட் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பேன் பண்ணலாம், அது அவங்களோட விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து 3 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அதே மாதிரி இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தவங்களும் அவங்க வீட்டில் வந்து பசங்க இந்த பப்ஜி விளையாடுறதே பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு பர்சனல் கேம் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். எப்போவுமே யோசிச்சு பாருங்களேன், இப்போது நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு பாஸாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து எப்போ பார்த்தாலும் இருந்து ஒரு பர்டிகுலர் சேனலை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து நீங்களும் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த சேனல் கல்வி தானே ஊற்றுவீங்க. புரிகிறதா? ஓகே ஃபைன், whatever. சரி, நான் சொல்ல வரதெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அண்ட் உங்களுக்கு நீங்கள் அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த லைக் அந்த கஷ்டம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தரோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னா தான் அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியவே செய்யாது. அதே மாதிரி இந்த டிக்டாக் அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையான பாண்டு. ஆக்சுவலாக இந்த டிக்டாக் வந்து பேன் பண்ணாங்கல்ல, டிக்டாக்கர்ஸ்க்கும் ஒரு பாண்ட் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த டிக்டாக் பேன் தாங்காமல் சூசைட் பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டு. இது ஒரு பாண்டாக இருந்துச்சு. அந்த பாண்டு இழந்தவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். அந்த டைமில் இருந்து உனக்கு டிக்டாக் போச்சா, மொத்தமாக போச்சா, சூனாப்பானா மொத்தமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கல்ல, அதே மாதிரி இப்போ பப்ஜி போச்சு அப்படின்னா உங்களுக்கும் அதே ஃபீல் தான் இருக்கும். யாருமே யாரோட பேரண்ட்ஸோ இறந்ததுக்கப்புறம் டே உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஹாரி பாட்டரில் வர மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்போ வந்து பெட்டிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சதுன்னா அந்த பெட்டிஷனுக்குலாம் சைன் பண்ணுங்கள். அண்ட் பேசிக்கலி வந்து சில பேருக்கு புரிய வைக்கணும், இது வந்து சைனீஸ் கம்பெனி கிடையாது, சைனாக்கும் அதுக்கும் பெரிய அளவில் சம்மந்தம் கிடையாது. ஸோ பேசிக்கலி வந்து உங்களோட பர்சனல் வெறுப்புகளுக்காக அதெல்லாம் பேன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிக்கிறேன். பிகாஸ் வி ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இந்தியாவில் ஒரு ரைட்ஸ் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளோட கருத்துக்களை பேச்சு வழியாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எழுத்து வழியாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது வழியாகவும் நான் வெர்பல் கம்யூனிகேஷனாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் பீயிங் செட். சரி, நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஐ தமிழன். பாய், ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பாய்.